Hello everyone. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக்ஸ் சாப்டர் 7 இன்டெக்ரல்ஸ் எக்ஸசைஸ் 7.1. ஃபர்ஸ்ட் கொஷின் integral of sin 2x dx. First we'll write the formula for this. So integral of sin a x plus b dx equal to minus 1 by a cos of a x plus b plus c. ஸோ இங்கே கொடுத்துருக்க கொஷினில் sin 2xன்னு இருக்குது, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்குது. ஸோ தட் இஸ் அவர் ஏ வேல்யூ. பி வர வேண்டிய இடத்துல நமக்கு 0 இருக்குது. ஸோ அதனால் பி வேல்யூ 0. ஸோ யூ வில் கெட் minus 1 by 2 cos of 2x plus c. Second question, integral of cos 3x dx. Here we have a formula, integral of cos ax plus b dx equal to 1 by a sin of ax plus b plus c. So in place of a we have 3 here, so equal to 1 by 3 sin of 3x plus c. B value 0. Question number 3, integral of e power 2x dx. Here we have a formula, integral of e power ax plus b dx equal to 1 by a e power ax plus b plus c. Again the coefficient of x is 2 here, so you will get 1 by 2 e power 2x, b value 0 plus c. Question number 4, integral of ax plus b whole square dx. இந்த கொஷினை நீங்கள் ரெண்டு விதமாக போடலாம். ஒன்று ax plus a plus b ஃபார்முலா ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் இது யூஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நான் டைரக்ட் ஃபார்முலா சொல்கிறேன், உங்களுக்கு அது இருந்தால் நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஹியர் வி ஹாவ் integral of ax plus b whole power n dx equal to ax plus b whole power n plus 1 by n plus 1, and we have 1 by a in front of the term, so whole bracket plus c. ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போடலாம், which is equal to, so ax plus b whole power 2 plus 1 உங்களுக்கு 3 ஆகிடும். in place of n நம்மளுக்கு என்ன இருக்குது, 2 இருக்காங்க, ஸோ 3 ஆகிடும் by அகெயின் இங்கே 3 வந்துடும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா ஏ தான் இருக்குது, ஸோ இங்கே நான் ரெட்டில் மார்க் பண்ணுறேன் பாருங்கள், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஏ தான் இருக்குது. ஸோ யூ வில் கெட் த சேம் ஏ வேல்யூ ஹியர் ஆல்சோ. ஸோ 1 by 3a, 1 by 3a plus c. Question number 5, integral of sin 2x minus 4 e power 2x dx. ஸோ ஃபஸ்ட் இந்த கொஷின் நம்ம ரெண்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். integral of sin 2x dx ஒரு கொஷின், மைனஸ் 4 நான் கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துறேன், integral of e power 2x ஒரு கொஷின். நம்ம ஏற்கனவே ரெண்டு ஃபார்முலா பார்த்துருக்கோம் நம்ம, ஸோ அதனால் நான் டைரெக்டான ஃபார்முலா போடுறேன். ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு sin ax plus b ஃபார்முலா, யூ வில் கெட் minus 1 by a, which means minus 1 by 2 cos of ax plus b, ஸோ cos 2x, minus 4 அப்படியே வச்சுக்கணும். செகண்டு e power ax plus b ஃபார்முலா 1 by 2ன்னு வந்திருக்கும், ஸோ 1 by 2 e power 2x plus c. இது ரெண்டுத்துக்குமே நான் ஏற்கனவே ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் புரியாதவங்க கொஷின் நம்பர் 1ம் 3யும் ரெஃபர் பண்ணிக்கலாம், ஸோ உங்களுக்கு புரியும். தேங்க்யூ. கொஷின் நம்பர் 6, integral of 4 e power 3x plus 1. அகெயின் கொஷின் நம்பர் ரெண்டாக பிரிக்கணும். இன்டெக்ரல் அதை 4 கான்ஸ்டன்ட்னால வெளியே போட்டுக்கிறேன், e power 3x dx ப்ளஸ் integral of 1 கான்ஸ்டன்ட் தான், ஜஸ்ட் வில் ரைட் 1 into dx. அது வெளியே போகிறனாலும் போட்டுக்கலாம், சேம் அப்படியே வச்சுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. 4 இது ப்ரீவியஸ் செக்ஷனில் சொன்ன ஃபார்முலா தான், e power ax plus b ஃபார்முலா எழுதிட்டு இருக்கேன். ஸோ 1 by a, which means எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு கீழே வந்திருக்கணும், 1 by 3 e power 3x ப்ளஸ் integral of dx பார்த்தீங்கன்னா சிம்பிளி யூ வில் கெட் x,
கான்ஸ்டன்ட் இன்ட்டு எக்ஸ்ன்னு கொடுத்துருப்போம் ஃபார்முலாவில். ஸோ ப்ளஸ் சி அப்படி வந்துடும். கொஷின் நம்பர் 7. இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் bracket 1 minus 1 by x ஸ்கொயர். சரி, நல்லா கவனிங்க. இன்டெக்ரல் நம்ம ப்ராடக்ட்டில் இருந்தால் டேரெக்டாக இன்டெகிரேட் பண்ணக்கூடாது. நம்ம டெரிவேட்டிவ்லாம் பார்த்துருக்கோம். டேரெக்டாக டிஃப்ரென்ஷியேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாட்டோம், அங்கே யூவி ரூல் அப்ளை பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே சர்டன் ரூல்ஸ் இருக்குது, நம்ம அதை அப்கமிங் எக்ஸஸில் பார்ப்போம். பட் இந்த சம் பொறுத்த வரைக்கும் இது பேசிக் கொஷின்ஸ். ஸோ அதனால் இன்டெக்ரலை ரெண்டாக பிரிக்கணும், ஸ்பிளிட்டிங் த இன்டெக்ரல். ஸோ இங்கே ப்ராடக்ட்டில் இருக்கிறது நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஸ்கொயரை நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 எக்ஸ் ஸ்கொயராக வந்துடும். அகெயின் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு வித் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் வரும், bracket dx. So further simplification equal to integral of x square minus இங்கே x square cancel ஆச்சுன்னா will get 1 bracket dx. So now integrating x square ஓட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா x power n ஃபார்முலா, x power n plus 1 by n plus 1. So 3 வந்துடும், minus integration of 1 into dx will be same x plus c. That's all. Exercise 7.1, question number 8. Integral of ax square plus bx plus c. So again we will apply the direct formula equal to integral of. So a constant இங்கே x square மட்டும் consider பண்ணிக்கலாம், x square into dx. Again b constant இங்கே வெளியே எடுத்தாச்சு, x மட்டும் consider பண்ணிக்கலாம் into dx. c constant, so we will put outside of integral, c bracket of dx. Now next step பார்த்தீங்கன்னா equal to a constant, x power n formula apply பண்ணியிருக்கேன், x power 3 by 3, x power n plus 1 by n plus 1 formula plus b. again இங்கே x power 1 இருக்கு, so again x power 1 plus 1 2 ஆயிரும், by 2 வந்துரும், plus c. இப்போ யூஸ்வலாக நம்ம கான்ஸ்டன்ட் நம்ம c ஆட் பண்ணுவோம், பட் இங்கே c இன்ட்டு எக்ஸ்ன்னு வரதுனால நான் கான்ஸ்டன்ட்டை c1ன்னு ஆட் பண்ணிக்கிறேன் டு டிஃப்ரென்ஷியேட் ஃப்ரம் திஸ் c. இந்த சிலேருந்து இதை மாற்றி சொல்கிறதுக்காக நான் ப்ளஸ் c1 ஆட் பண்ணிக்கிறேன். கொஸ்டினை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, இப்படியே போட்டுடலாம். ரைட், தேங்க்யூ. கொஸ்டின் நம்பர் 9. இன்டெக்ரல் ஆஃப் 2x ஸ்கொயர் ப்ளஸ் e பவர் x. அகெயின் ஐ டெல் யூ, ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ஸ்ப்ளிட் த கொஸ்டின். ஸோ அப்போ கான்ஸ்டன்ட்டை நான் வெளியே எடுத்துறேன், 2வை இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் dx போட்டுக்கிறேன், ப்ளஸ் இன்டெக்ரல் e பவர் x dx போட்டிருக்கேன். நவ் யூ கேன் அப்ளை த டைரக்ட் ஃபார்முலா. 2 integral of x square formula x power n plus 1 by n plus 1 plus e power x integrate பண்ணோம்னா e power ax plus b ன்னு சொல்லி கொடுத்தேன், 1 by a. ஆக்சுவலாக எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே நம்மளுக்கு 1 இருக்குது, ஸோ அதனால் இங்கே வெறும் 1 by 1 தான் வரும். வில் ஹேவ் த சேம் ஃபார்முலா e power x. ஸோ இப்போ ஆக்சுவலாக நீங்கள் அடுத்தடுத்த எக்ஸசைஸ் போகும்போது இந்த கொஷின் இப்படி ஸ்ப்ளிட்டிங் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை, நம்ம டேரெக்டாகவே போட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பிகினிங்கில் கொஞ்சம் இந்த மாதிரி நான் போட்டு காமிப்பேன், அதுக்கடுத்து நம்ம எப்படி குயிக்காக போடுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ. கொஷின் நம்பர் 10. இன்டெக்ரல் ஆஃப் ரூட் எக்ஸ் மைனஸ் 1 பை ரூட் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் கொஷினை பிரிக்க போகிறேன். அதை பிரிக்காமல் டைரெக்டாக இன்டெகிரேட் பண்ண முடியாது நம்மளால். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இங்கே ஏ வேல்யூ பார்த்தீங்கன்னா ரூட் எக்ஸ், பி வேல்யூ 1 by root x. So will become integral root x the whole square. So automatically உங்களுக்கு root 1 square cancel ஆகிடும். next stepல minus 2ab, a value root x, b value 1 by 2 root x, sorry 1 by root x, plus b square 1 by root x the whole square. On the whole bracket you have dx. Now expanding again, integral root of x the whole square simply x ஆ மாறிடும். நெக்ஸ்ட் இந்த சம் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸும் ரூட் எக்ஸும் கேன்சல் ஆயிரும், எக்ஸும் ரூட் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். யூ வில் கெட் ஒன்லி 2 ப்ளஸ் 1 பை ரூட் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். இங்கே எக்ஸ் ரூட் எக்ஸ் பண்ணோம்னா திரும்ப ஸ்கொயரில் எக்ஸாக மாறிடும், ஹோல் ப்ராக்கெட் டிஎக்ஸ். இப்போ நான் கொஷினை பிரிக்க போகிறத அப்படியே இன்டெகிரேட் பண்ணி சொல்லி தர போகிறேன், கவனிங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் நம்மளுக்கு என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, அது எக்ஸ் பவர் 1 ஃபார்முலா. எக்ஸ் பவர் 1னா எக்ஸ் பவர் 1 + 1 by 1 + 1 முடிஞ்சிருச்சு, எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ்
செகண்ட் டேர்ம் 2 மட்டும் தனியாக இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் 2 இன்ட்டு எக்ஸ் வந்துடும். கான்ஸ்டன்ட் இன்ட்டு டிஎக்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் இன்ட்டு எக்ஸ்னு வந்துடும். ப்ளஸ் இது இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஆஃப், நான் இங்கே 2 ஃபார்முலா எழுதுகிறேன், உங்களுக்கு எது டேலி ஆகுது நீங்கள் பார்த்து நீங்கள் பிரிச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. இது என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற கொஷினை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மேலே இருக்கிற ஆன்சர் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் லாக் ஆஃப் டினாமினேட்டர் ப்ளஸ் இன் சமம் முடிச்சிடலாம். அப்படி இல்லை சார் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். பட் இதுதான் பேசிக். அது 1/x இருக்குது, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், 1 வந்திருக்கு. ஸோ நான் டேரெக்டாக இதை லாக் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டு முடிச்சிடலாம். தட்ஸ் ஆல். ஸோ லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. அண்ட் நிறைய பேர் இந்த தப்பு வேறு பண்ணுவாங்க. 1/x இருக்கிறதுனால நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமான்னு யோசிப்பாங்க. 1/x இருக்குது சார், எக்ஸ் பவர் -1 கொண்டு போகலாமான்னு. இதை கொண்டு போக முடியாது. எக்ஸ் பவர் n ஃபார்முலா திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் n நாட் ஈக்குவல் டு -1. ஸோ இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ண முடியாது. ஸோ 1/x ஈக்குவல் டு log x தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கொஷின் நம்பர் 11. இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 4 டிவிசிபிள் பை எக்ஸ் ஸ்கொயர். அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டினாமினேட்டரை நம்ம ரிமூவ் பண்ணால் தான் இன்டெகிரேட் பண்ண முடியும். டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு எப்பவுமே டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நியூமினேட்டர்லேயே வந்திருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஸ்பிளிட்டிங் த டேர்ம்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு டேர்ம் பை டினாமினேட்டர் எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர்னு பிரிக்கிறேன். ப்ளஸ் 5x ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர்னு பிரிக்கிறேன். மைனஸ் 4 பை எக்ஸ் ஸ்கொயர்னு பிரிக்கிறேன். bracket dx. Now simplify the following terms. Equal to integral x power 3x square cancel ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் ஒரே ஒரு x தான் இருக்கும். ப்ளஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஸோ வில் கெட் ஒன்லி 5. 4 இருக்குது. இங்கே கீழே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயரை நான் மேலே கொண்டு போகிறேன், அது எக்ஸ் பவர் -2 மாறும். சரிங்களா? bracket dx. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸ் பவர் n ஃபார்முலா n+1 பை n+1 வந்துடும். செகண்ட் ஒன் கான்ஸ்டன்ட் இன்ட்டு dx ஃபார்முலா, ஸோ 5 இன்ட்டு எக்ஸ்னு வந்துடும். -4 இங்கேயும் அதே தான். எக்ஸ் பவர் n ஃபார்முலா n+1, என்னோட வேல்யூ -2 இங்கே, பை -2 + 1 இன்டெகிரேட் பண்ணியாச்சு. வில் புட் சி. ஸோ லாஸ்ட் ஸ்டெப் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 5x ப்ளஸ் 4 எக்ஸ் பவர் -1, 2 + 1 -1 மாறிடும், ப்ளஸ் சி. ஸோ ஃபைனல் ஆன்சர் நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 5x ப்ளஸ் 4 பை எக்ஸ்னு கொண்டு வந்து சம் முடிச்சிடலாம், ப்ளஸ் சி. தேங்க்யூ. எக்ஸைஸ் 7.1 கொஷின் நம்பர் 12. ஸோ இங்கேயும் அதே கான்செப்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் ரூட் எக்ஸ் இருக்குது, நம்ம அதை ரிமூவ் பண்ணால் தான் சம் இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன நம்ம ப்ராசஸ்ன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இன்டெக்ரல் ஆஃப் ஸ்பிளிட்டிங் த டேர்ம்ஸ், தட் இஸ் நியூமினேட்டர் பை டினாமினேட்டர். எக்ஸ் பவர் 3 பை ரூட் எக்ஸ் போட்டுக்கலாம், ப்ளஸ் 3 எக்ஸ் பை ரூட் எக்ஸ் ப்ளஸ் 4 பை ரூட் எக்ஸ் bracket dx. எக்ஸ் பவர் 3 ரூட் எக்ஸ் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் பவர் 1/2 சொல்லி எழுதிக்கிறேன். நான் ரெண்டு விதமாக போடலாம். ஸோ எக்ஸ் பவர் 1/2, அப்போ அது நீங்கள் இந்த ரூட் எக்ஸை மேலே கொண்டு போனீங்கன்னா அது நெகட்டிவாக மாறும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் பவர் -1/2 ஃபர்ஸ்ட் டேர்ம். சேம் ப்ராசஸ் ஃபார் ஆல் த திங்ஸ். 3x இங்கே ஆல்ரெடி பவர் 1 இருக்குது. ஸோ ரூட் எக்ஸ் மேலே போச்சுன்னா எக்ஸ் பவர் -1/2 மாறும், ப்ளஸ் 4 ரூட் எக்ஸ் மேலே போச்சுன்னா எக்ஸ் பவர் -1/2 மாறும். இன்டெக்ரல் டிஎக்ஸ். ஸோ இதில் ஈக்குவல் டு இன்டெக்ரல் எக்ஸ் பவர் 3 - 1/2 பார்த்தீங்கன்னா 6 - 1. ஆக்சுவலி வி ஹாவ் டேக் எல்சிஎம். பாருங்க 3 - 1/2. ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா 6 - 1/2 வந்துடும்.
ஸோ 6 minus 1 5/2 வந்துடும். இதே ப்ராசஸ் தான் எல்லா சம்ஸுக்குமே. ஸோ நீங்கள் அது கவனமாக பார்த்துக்குங்க. எல்சிஎம்ல மிஸ்டேக் வரக்கூடாது. நெக்ஸ்ட், ஸோ யூ வில் கெட் x power 5/2 here plus 3 as it is. 1 minus 1/2 reduced as 1/2 plus 4. இந்த x power minus 1/2 அப்படி தான் இருக்கும். bracket dx. Next, integral of x power n formula. X power n plus 1 by the same answer 5/2 plus 1 plus 3 constant x power n plus 1, that is n value 1/2 inga plus 1 by 1/2 plus 1 plus 4 constant x power n value minus 1/2 minus 1/2 plus 1 by minus 1/2 plus 1. integrate பண்ணியாச்சு. we'll put constant c. x power 5/2 plus 1 add பண்ணிங்கன்னா again we have to take LCM. So this will become 7/2. denominator also 7/2 plus 3 constant x power 3/2 by 3/2 plus 4 x power 1 minus 1/2 value 1/2 by 1/2 வந்துரும் plus c. இது ஃபைனல் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஈக்குவல் டு 7/2 மேலே போச்சுன்னா உங்களுக்கு 2/7 மாறும். ஃப்ராக்ஷன், அதாவது இங்கே இது வந்துட்டு மேலே போச்சு அப்படின்னா 2/7 மாறும். ஸோ 2 into x power 7/2 by 7 plus இங்கே 2 மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலாக 6 மாறும். ஸோ 3 ஆக்சுவலாக கேன்சல் ஆயிரும், அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ 2 times x power 3/2 ப்ளஸ் இங்கே 2 மேலே போச்சுன்னா உங்களுக்கு 2 4s are 8 மாறிடும். ஸோ 8 x power 1/2 ப்ளஸ் c. இந்த x power 1/2 ரூட் எக்ஸ்னு போகிறனாலும் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தட்ஸ் ஆல். தேங்க் யூ. எக்ஸசைஸ் 7.1 question number 13. x cube minus x square plus x minus 1 divisible by x minus 1 dx. ஸோ again I tell you, நம்ம டினாமினேட்டர் ரிமூவ் பண்ணாதான் இன்டெகிரேட் பண்ண முடியும். அதை கீழே அந்த டேர்ம் வச்சுட்டு நம்மளால இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஸோ நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க, எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அந்த டேர்மில் இருந்துட்டு நான் எக்ஸ் ஸ்கொயரை காமன் எடுக்கிறேன். ஸோ இஃப் ஐ டேக் எக்ஸ் ஸ்கொயர் as காமன், பேலன்ஸ் எனக்கு எக்ஸ் மைனஸ் 1 இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதே டேர்ம் தான், ஜஸ்ட் நான் ப்ராக்கெட் போடுறேன். எக்ஸ் மைனஸ் 1 டிவிசிபிள் பை எக்ஸ் மைனஸ் 1 ஆஃப் டிஎக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப், உங்களுக்கு இங்கே நான் ப்ரீஃபாக கொஞ்சம் சொல்லணும். லாஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இங்கே இந்த சைடில் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ஏன்னு ஒரு டேர்ம் இருக்குது, ப்ளஸ் ஒரு ஏன்னு ஒரு டேர்ம் இருக்குது. இப்போ நான் ஏவை காமனாக எடுத்தேன்னா நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு போடுவோம். இதே ப்ராசஸ் தான். இப்போ இங்கே ஏ வர இடத்துல எனக்கு எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது, அதை நான் இங்கே ஹைலைட் பண்ணுறேன். ஏ வர இடத்துல எக்ஸ் மைனஸ் 1 இருக்குது. ஸோ அப்போ நான் இந்த எக்ஸ் மைனஸ் 1 காமனாக எடுக்க போகிறேன். அதை காமன் எடுத்தாச்சுன்னா சம் எனக்கு முடிஞ்சிடும். ஸோ இன்டகரல் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1 காமன் பிராக்கெட் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. அங்கே ஏங்கிற டேர்ம் தான் இப்போ எனக்கு எக்ஸ் மைனஸ் 1 மாதிரி, divisible by x minus 1. Now you can see that we can cancel the both x minus 1 as in the numerator as well as denominator. x minus 1 x minus 1 cancel ஆயிரும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கோ நம்ம அதை மட்டும் எழுத போகிறோம். ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பிராக்கெட் டிஎக்ஸ். சம் முடிஞ்சிருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம டினாமினேட்டர் ரிமூவ் பண்ணியாச்சு. டேரெக்டாக இன்டெகிரேஷன் ஃபார்முலா போட்டு சம் முடிச்சிடலாம். ஈக்குவல் டு எக்ஸ் ஃபார் என் ஃபார்முலா எக்ஸ் கியூப் பை 3, தென் இன்டெகிரல் ஆஃப் கான்ஸ்டன்ட் இன்டு டிஎக்ஸ் வில் பிகம் எக்ஸ் ப்ளஸ் சி. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. எக்ஸசைஸ் 7.1 question number 14. integral of 1 minus x bracket root x dx. ஸோ அகெயின் இங்கே 2 terms ப்ராடக்டில் இருக்குது. அதை நான் ரெண்டாக பிரிச்சுட்டேன் அப்படின்னா நான் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டெகிரல் ஆஃப் ரூட் எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ரூட் எக்ஸ் இன்ட்டு 1 ரூட் எக்ஸ் வந்துடும். மைனஸ் இங்கே எக்ஸ் பவர் 1 இருக்குது ஆக்சுவலாக எனக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நான் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஐ கேன் ரைட் 1 ப்ளஸ் இந்த எக்ஸ் ரூட் எக்ஸோட பவர் பார்த்தீங்கன்னா 1/2, அதை டேரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன்.
with the bracket dx equal to integral root x is nothing but 1 by 2 minus x power ஆட் பண்ணிக்கிட்டா 3 by 2 bracket dx. நல்லா கவனிங்க, நான் ஒன்றும் இன்டெகிரேட் பண்ணலை, சிம்பிளிஃபை தான் பண்ணியிருக்கேன். I am going to write the two formulas here. One is a familiar one, x power n formula, x power n plus 1 by n plus 1 போட்டுடலாம். செகண்ட் ஃபார்முலா இது ஆக்சுவலாக ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்டெக்ரல் ஆஃப் ரூட் எக்ஸ் இருக்குது. ஸோ யூ வில் கெட் எக்ஸ் பவர் 3 by 2 2 times ஆஃப் by 3ன்னு வந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா n plus 1 அதே ஃபார்முலா, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த சேம் ஆன்சர். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 3 by 2 by 3 by 2 வரும். டேரெக்டாக 2 by 3 ஃப்ராக்ஷனாக மாற்றிடுறேன். மைனஸ் அதே லாஜிக் தான், 3 by 2 plus 1 இங்கே 5 by 2 மாறிடும். இங்கே 5 by 2ங்கிறது 2 by 5 மாறிடும். ஸோ போக போக நம்ம சம்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட ஆரம்பிச்சிடணும். ஸோ என்னது அப்கமிங் சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஸோ அவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு மாறிடும். ஸோ நம்ம இங்கே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட ஆரம்பிச்சிடணும். ரைட், தேங்க்யூ. கொஸ்டின் நம்பர் 15. இன்டெக்ரல் ஆஃப் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3 dx. இன்னும் எத்தனை ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ அகைன் இந்த எக்ஸ் பவர் 1 by 2 இருக்கு இல்லைங்களா, நாங்கள் ஹைலைட் பண்ணுறோம் பாருங்கள். இந்த ரூட் எக்ஸை எக்ஸ் பவர் 1 by 2 மாற்றிக்கிறேன். அப்புறம் அந்த 1 by 2 நான் உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறேன். அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ யூ வில் கெட் 3x பவர் அந்த 1 by 2 மேலே டேரெக்டாக ஆட் பண்ண போகிறேன் சார். ஸோ கவனமாக கவனிங்க. 2 + 1 by 2 மாறிடும். தென் ப்ளஸ் 2, இங்கே ஆல்ரெடி நம்மளுக்கு 1 இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் 1 + 1 by 2 மாறிடும். ப்ளஸ் 3, இங்கே வெறும் 3 தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, டேரெக்டாக ரூட் எக்ஸ்னே போட்டுக்கலாம். ப்ராக்கெட் dx. நவ் 3 கான்ஸ்டன்ட் எக்ஸ் பவர் 2 + 1 by 2 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 5 by 2ன்னு வந்துடும் ஆக்சுவலாக. ப்ளஸ் 2 டைம்ஸ் அகெயின் வி ஹாவ் டு டேக் எல்சிஎம் 3 by 2ன்னு வந்துடும். 3 இந்த ரூட் எக்ஸை பவர் 1 by 2ன்னு எழுதிக்கிறேன். இன்டெகிரேட்டிங் முடிஞ்சிச்சு, ஃபார்முலா மாடல் வந்தாச்சு நம்மளுக்கு. 3 கான்ஸ்டன்ட்டு எக்ஸ் பவர் n plus 1 5 by 2 plus 1 by 5 by 2 plus 1 plus 2 times x power 3 by 2 plus 1 by 3 by 2 plus 1 3 by 2 plus 1 plus next நம்மளுக்கு 3 into root x power 1 by 2 இருக்கு. So we will write as 3x power 3 by 2 டேரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். 3 by 2 by 3 by 2 ப்ளஸ் c வந்துடும். இது சிம்பிளிஃபிகேஷன் பார்ட்டு. இது அகைன் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 7 by 2ன்னு வரும். 7 by 2 மேலே கொண்டு போகணும். ஸோ 3 into 7 by 2 by 7 by 2 ப்ளஸ் 2x power 5 by 2 by 5 by 2 3 into இது ஏற்கனவே நம்ம எடுத்தாச்சு. ஸோ நம்ம இங்கே ஜஸ்ட் அப்படியே எழுதுனா மட்டும் போதும் by 3 by 2. இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன்ஸை நான் மேலே கொண்டு போகிறேன். ஸோ இந்த 7 by 2 மேலே போச்சுன்னா உங்களுக்கு 2 times ஆஃப் மல்டிபிள் ஆகும். திஸ் வில் பிகம் as 6 into x power 7 by 2 by 7 ப்ளஸ் அகெயின் இந்த 2 மேலே போச்சுன்னா 4x power 5 by 2 by 5ன்னு வரும். இந்த 2 மேலே போச்சுன்னா உங்கள் இல்லைனா உங்கள் 3 கேன்சல் பண்ணிடலாம் சிம்பிளாக. ஸோ x power 3 by 2 இந்த 2 மட்டும் மேலே வந்திருக்கும் ப்ளஸ் c. திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ. கொஸ்டின் நம்பர் 16. இன்டெக்ரல் ஆஃப் 2x minus 3 cos x plus e power x. ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான். கொஷின் பிரித்தாலே போதும். இங்கே 2 கான்ஸ்டன்ட், ஸோ எக்ஸ் பவர் 1ன்னு இருக்குது. we will write as x square by 2 minus integral of 3 constant. Integral of cos x you will get simply sin x plus e power x. e power ax plus b ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன் ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா you will get the same answer e power x plus c. Here we can cancel 2. இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ x square minus 3 sin x plus e power x plus c. Question number 17.
2x square minus 3 sin x plus 5 root x. So டேரெக்டாக இன்டகிரேட் பண்ணிடலாம். ஈக்குவல் டு 2 கான்ஸ்டன்ட். ஸோ எக்ஸ் பவர் n ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். 2 + 1 3 ஆகிடும், பை 3 வந்துடும். மைனஸ் 3 கான்ஸ்டன்ட், இன்டெக்ரல் ஆஃப் sin x cos x plus 5 root x is nothing but x power 1/2 எழுதியிருப்பாங்க. சைடில் போடுறேன் பாருங்க, x பவர் 1/2 எழுதிடுவாங்க. அப்ளை த ஃபார்முலா n + 1. ஸோ n + 1 பை n + 1. ஸோ இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் நம்ம இங்கே. ஸோ x பவர் n + 1 that is 1/2 plus 1 by 1/2 plus 1 plus c. 2 x power 3 by 3 minus 3 cos x. இது 3/2 வரும் ஆக்சுவலாக. 3/2 இந்த ஆன்சர் ஆக்சுவலாக 3/2, அதை 2 மேலே கொண்டு போயிடுறேன். ஸோ 10 ஆயிரும். எக்ஸ் பவர் 3/2 வந்துடும். 10 by இந்த 3 கீழே வந்துடும் அப்படியே, ப்ளஸ் சி. தேங்க்யூ. கொஸ்டின் நம்பர் 18. Integral of secant x bracket secant x plus tan x. Children, again I tell you, நீங்கள் ஃபார்முலாஸ் ரொம்ப அப்டேட்டாக இருந்தீங்கன்னா சம்ஸ் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ அகெயின் நம்ம கொஷின் ஆக்சுவலாக பிரித்து தான் நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ அதனால் இன்டெகிரல் ஆஃப் அது உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ யூ வில் கெட் secant square x dx ப்ளஸ் இன்டெகிரல் ஆஃப் secant x tan x. Again, what is the formula for integral of secant square ax plus b? சரிங்களா, integral of secant square. ஆக்சுவலாக நான் ஃபார்முலா எழுதுகிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். integral of சைடில் எழுதுகிறேன். இந்த சைடில் உங்களுக்கு நான் ஃபார்முலா எழுதி காமிக்கிறேன், பார்த்துக்கங்க. integral of secant square ax plus b dx equal to 1/a tan of ax plus b plus constant c. இந்த ஒரு ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா integral of secant ax plus b tan of ax plus b dx equal to 1/a secant of ax plus b plus c. இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் சம்மை சால்வ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் சிம்பிளி 1/a. ஏவோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் இங்கே. ஸோ சிம்பிளி 1 தான் இருக்குது. ஸோ நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணிவிடுவோம். tan ஆஃப் ax plus b. ஸோ tan x மட்டும்தான் வரும். ப்ளஸ் இன்டெக்ரல் ஆஃப் secant x tan xக்கு அகெயின் இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு a வேல்யூ 1. ஸோ சிம்பிளி secant x tan xன்னு வரும் ப்ளஸ் சி. இந்த tan x காமன் எடுக்கலாம், இல்லை அப்படியே விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ. Question number 19. Integral of secant square x by cosecant square x dx equal to integral of. So secant square 1/cos square மாற்றிக்கிறேன். 1 இந்த cosecant square 1/sin square மாற்றிக்கிறேன். 10th ஃபார்முலாஸ் எல்லாமே கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ யூ வில் கெட் 1/cos square என்ன பண்ணுறேன், நான் அந்த a/b by c/d இங்கே ரைட் சைடு பாருங்கள், a/b by c/d இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ராக்ஷனில் மாற்றுவோம். a/b இங்கே வந்துடும், இன்டு d/c வந்துடும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் நான் இங்கே பண்ண போகிறேன். இன்டெக்ரல் ஆஃப் 1/cos square x into sin square x by 1 of dx. So integral again sin square x by cos square x என்ன ஆகும், tan square மாறிடும், tan square x dx. ஸோ இதுக்கு டைரக்ட் ஃபார்முலாவும் இருக்குது, இல்லைனா ஒரு ஸ்டெப் வச்சும் போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இங்கே நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். tan square x என்ன பண்ணுறேன், நான் secant square x minus 1 into dx எழுதுறேன். ஏன்னா ரைட் சைடு பாருங்கள், we have a formula in class 10. secant square x
minus tan square x equal to 1. So we need tan square x value. So அப்போ secant square x அந்த plus 1 இப்போ கொண்டு வந்துடுறேன், இந்த minus tan அங்கே கொண்டு போயிடுறேன். So you will get tan square x equal to secant square x minus 1. So which is equal to, இப்போ இன்டெகிரல் தனியாக பிரிச்சிங்கன்னா integral of secant square xக்கு ஃபார்முலா இருக்குது, tan xன்னு போட்டுடலாம். -1 இன்டெகிரேட் பண்ணால் வெறும் x தான் வரும், ப்ளஸ் சி. இது டைரக்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ ஹியர் ஆஃப்டர் வில் டிக்ளேர் த ஃபார்முலா integral of tan x square அப்படி வந்துச்சுன்னா, integral of tan square x வந்துச்சு அப்படின்னா you will write tan x minus x plus c. Right. Thank you. Exercise 7.1, question number 20. The given question is 2 minus 3 sin x by cos square x. So first என்ன பண்ண போகிறோம், இன்டெகிரல் நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோம். That is integral 2 by cos square x minus 3 sin x by cos square x bracket dx. இதில் 1 by cos square theta secant square theta 10th standard ஃபார்முலா. ஸோ அதனால் இன்டெகிரல் போட்டுக்கிட்டு 2 அப்படியே வச்சுக்கிறேன். 1 by cos ஸ்கொயருக்கு பதிலாக secant ஸ்கொயர்னு மாற்றிக்கிறேன். மைனஸ் 3, இந்த கீழே காஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸை ஹைலைட் பண்ணுறேன் பாருங்கள். காஸ் ஸ்கொயர் எக்ஸை நான் காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ்னு எடுத்து போகிறேன். தட் இஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ்னு எடுத்து போகிறேன். நியூமரேட்டரில் எனக்கு அதே சைன் எக்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாக பிரிக்க போகிறேன். சைன் பை காஸ் வந்துட்டு டேன் தீட்டான்னு சொல்லியும், இந்த 1 பை காசை தனியாக வச்சுக்கிட்டு 1 பை காசை சீக்கண்ட்னு பிரிக்க போகிறேன். ஸோ லெட் அஸ் ரைட் திஸ் 3 sin x. 3 sin x 3 sin x by cos x into cos x dx. Integral of 2 secant square x எதுவும் பண்ண வேண்டாம், அப்படி இருக்கட்டும். பை அங்கே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு சைன் பை காஸ் நான் டேன் எழுதிட்டேன், அது இங்கே எழுதிக்கிறேன். 1 பை காஸை சீக்கண்ட் எழுதுகிறேன், அது இந்த பக்கம் எழுதிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஃபார்முலா வந்துட்டு சீக்கண்ட் எக்ஸ் டென் எக்ஸ் இந்த மாடலில் இருக்குது, அதனால் அப்படி மாற்றிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப், integral of secant square x ஆன்சர் 2 secant square x ஒரு ஆன்சர் tan x மைனஸ் 3 காமன் எடுத்துட்டேன். secant x tan x உடைய ஆன்சர் வெறும் secant x plus c. That's all. Thank you. Exercise 7.1, question number 21. The antiderivative of root x plus 1 by root x. So antiderivative ஒன்றும் இல்லை, இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டெகிரல் போட்டு எழுதிக்கலாம். கொஷினை நம்ம இன்டெகிரல் ரூட் எக்ஸ் ப்ளஸ் 1 பை ரூட் எக்ஸ் டிஎக்ஸ். இன்டெகிரல் எக்ஸ் பவர் ரூட் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ் பவர் 1 by 2 நான் எழுதிக்கிறேன். தென் வி வில் ரைட் 1 by ரூட் எக்ஸ் என்ன பண்ணுறேன், எக்ஸ் பவர் 1 by 2 எழுதுகிறேன் 1 பையில். ஸோ டிஎக்ஸ் இன்டெகிரல் சிம்பிள். Then integration of x power n by 2 formula actually. So first நம்ம இதை எழுதிட்டு இது x power minus 1 by 2 எழுதிக்கலாம் மேலே dx. இப்போ ரெண்டும் இன்டெகிரேஷன் பண்ணுற பொசிஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இன்டெகிரேட் பண்ணிடுறேன். x power n plus 1 1 by 2 plus 1 by 1 by 2 plus 1 plus x power minus 1 by 2 plus 1 by minus 1 by 2 plus 1 plus c. இது ஆக்சுவலாக இந்த இடத்துல பாருங்கள், இது ஏன் இது -1 by 2 மாறுச்சுன்னா 1 பைன்னு இருக்குது. ஸோ அதனால் மேலே போகும்போது நமக்கு மைனஸில் வந்துடும். எக்ஸ் பவர் 3 by 2 by 3 by 2 plus எக்ஸ் பவர் 1 by 2 by 1 by 2 plus c. நெக்ஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் பார்ட். எக்ஸ் பவர் 3 by 2 இருக்கு இல்லையா, கீழே இருக்கிற 3 by 2 அதை நான் மேலே கொண்டு போகிறேன். ஸோ யூ வில் கெட் 2x பவர் 3 by 2 by 3 ப்ளஸ் இந்த 1 by 2 மேலே போச்சு அப்படின்னா 2 times x பவர் 1 by 2 அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ் c. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும்னா யூ கேன் ரைட்
this x power 1 by 2 as root x plus c. ஸோ ஆக்சுவலாக இன்டெக்ரல் ஃபார்முலாஸ் டேரெக்டாகவே நான் கொடுத்துருப்பேன். நான் இங்கே சைடில் ரஃப் காலம் பாருங்கள். இன்டெக்ரல் ஆஃப் 1 by root x ஈக்குவல் டு 2 root xன்னு ஃபார்முலா டேரெக்டாகவே போட்டுடலாம். அதை யூஸ் பண்ணி இந்த ஸ்டெப்பை கூட நீங்கள் போட்டுடலாம். நீங்கள் லெஃப்ட் சைடு இது இவ்வளோ தூரம் கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இடத்துல இதெல்லாம் கொண்டு வர அவசியம் இல்லை. டேரெக்டாக ஃபார்முலா போட்டும் போட்டுடலாம். இந்த ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு மட்டும் x by n ஃபார்முலா அப்ளை பண்ணால் சம் முடிஞ்சிடும். ஓகேங்களா? தேங்க்யூ. Exercise 7.1 question number 22. If d by dx of f of x equal to 4x cube minus 3 by x power 4 such that f of 2 equal to 0, then f of x என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், டெரிவேட்டிவும் இன்டெகிரேஷனும் இன்வர்ஸ் ஆஃப் ஈச் அதர். ஸோ அதனால் நான் ரெண்டு பக்கம் இன்டெகிரேஷன் எடுத்திருக்கேன். நவ் இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷனும் டியும் கேன்சல் ஆயிரும். ஸோ வி வில் ஹாவ் சிம்ப்ளி எஃப் ஆஃப் எக்ஸ். அங்கே இருக்கிற டிஎக்ஸை நம்ம லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் 4x பவர் 3 by x பவர் 4 ப்ராக்கெட் டிஎக்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் 4x கியூப் அப்படி எழுதியிருக்கேன். -3 இந்த x பவர் 4 மேலே கொண்டு போனீங்கன்னா x பவர் -4 ஆகும். Now you can integrate on both side. f of x equal to 4, this is x power 4 by 4 minus 3, இது -4 plus 1 வந்துரும், இதுவும் அதே தான் -4 plus 1 வந்துரும், plus c can be added. Now f of x equal to 4 cancel ஆயிடுச்சுன்னா x power 4 வரும், இங்கே 3x power -3 வந்துரும். -4 plus 1 ஆன்சர் -3 ஆக்சுவலாக. இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா -3. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ப்ளஸ்ஸு போட்டிருக்கேன், இங்கே 3 போட்டிருக்கேன், ப்ளஸ் சி. நவ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 இப்போ நான் கேன்சல் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ 3 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் x பவர் -3 ப்ளஸ் சி. இந்த x பவர் -3 ஃபர்தராக நீங்கள் பைலையும் போட்டுக்கலாம். x பவர் 4 1 by x cube ப்ளஸ் சி. ஆக்சுவலாக இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சின்ற லெட்டரே இருக்காது, கான்ஸ்டன்ட்டு. அங்கே வேல்யூ தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இப்போ சி வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். சி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இட் இஸ் கிவன் இன் த கொஷின் எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0. ஸோ கிவன் தட் எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 0. ஸோ அப்படின்னா என்ன மீனிங்கு, எஃப் ஆஃப் எக்ஸோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் மேலே, எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 by x பவர் 3 கண்டுபிடிச்சிருக்கோம். எஃப் ஆஃப் 2 அப்படின்னா நான் எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு போடுறேன். x ஈக்குவல் டு 2ன்னு போட்டிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஃப் ஆஃப் 2ன்னு வந்துடும், ரைட் ஹேண்ட் சைடில் 2 பவர் 4 வரும், ப்ளஸ் 1 by 2 பவர் 3 வரும், ப்ளஸ் சி. அடுத்தது எஃப் ஆஃப் 2 ஆன்சரு 0ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம இப்போ லெஃப்ட் சைடில் 0ன்னு போட்டுடலாம். ஈக்குவல் டு 2 பவர் 4 16 வந்துடும், 1 by 2 பவர் 3 8 வந்துடும், ப்ளஸ் சி. இப்போ எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறது தான் நம்முடைய ப்ராசஸ். இப்போது 16 into 8 ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 1, மல்டிப்ளை பண்ணணும் 128. ஸோ 128 கூட ப்ளஸ் 1னா 129 வந்துடும், 129 by 8 ப்ளஸ் சி. ஸோ சியோட வேல்யூவை நம்ம லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துக்கலாம். ஸோ வில் கெட் -129 by 8. ஸோ இப்போ கோ பேக் டு த ஃபஸ்ட் பார்ட். எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிக்க இல்லையா, ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஆன்சரில் சி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 by x cube minus 129 by 8 is the required answer. This is nothing but option A. Option A is the correct answer. Thank you.